friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான கேரட் சாதம். ஒரு அருமையான வெரைட்டி ரைஸ். ஸ்கூலுக்கு ஆபீஸ்க்கெல்லாம் கொண்டுட்டு போறதுக்கு ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. குயிக் அண்ட் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம கிட்ட வடிச்ச சாதம் இருந்தால் போதும் இந்த கேரட் ரைஸை குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. அதுவும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக நல்ல ஒரு ஸ்பைசி ஃப்ளேவரோட அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஒரு அருமையான சிம்பிள் அண்ட் ஹெல்தி வெரைட்டி ரைஸுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு கப் அளவுக்கு உதிரி உதிரியான சாதம் எடுத்துருக்கிறேன். அதாவது நம்ம புதுசாக செஞ்ச சாதத்துலேயும் செய்யலாம், இல்லை மிச்சமான லெஃப்ட் ஓவர் ரைஸ்லேயும் இந்த கேரட் ரைஸ் செய்யலாம். பட் சாதம் கண்டிப்பாக உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது எல்லா வெரைட்டி ரைஸஸ்க்குமே அப்படி தான். கொஞ்சம் சாதம் உதிரி உதிரியாக இருந்தால் நம்ம கிளறும் போது உடையாது, குழையாது, பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்தது கேரட். இங்கே ஒரு 5 கேரட் எடுத்துருக்குறேங்க, மீடியம் சைஸ் கேரட். அதை நல்லா கழுவிட்டு அந்த மேலே தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா இப்படி துருவி வச்சுக்கோங்க. அதாவது பெரிய துருவலில் போட்டு துருவிக்கோங்க, ரொம்ப பொடியாக துருவ வேண்டாம், கொஞ்சம் இப்படி பெரிய சைஸ் பீசஸாக இருக்கட்டும், அப்போ தான் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ கேரட் துருவல் ரெடி. இப்போ அடுத்தது இதுக்கு தேவையான மற்ற பொருட்களும் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அது என்னென்னு நம்ம தாளிச்சிட்டே பார்த்துடலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சாச்சுங்க. இந்த கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு. கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இப்போ அடுத்ததாக இதில் நல்ல பொடியாக நறுக்குன்னு இஞ்சி 1 ஸ்பூன் சேர்த்துடலாங்க. இந்த இஞ்சி இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது அந்த வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கேரட் சாதத்துக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. கூடவே நல்ல ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு விட்டு நல்லா தாளித்து விட்டுடலாம். நல்லா அது ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துடலாங்க. ஒரு 10 உடச்சி முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், அது நம்ம விருப்பம். அடுத்தது மிஸ் பண்ணாமல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கங்க. கேரட் சாதம் சாப்பிடும்போது நல்லா அந்த நட்டி ஃப்ளேவர், அந்த க்ரன்ச்சியான நட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது 2 பச்சை மிளகாய் ஜஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன். இது போக நம்ம மிளகாய் பொடியும் சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி 2 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். காரம்லாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் அது கொஞ்சம் கம்மியாக போடுங்க, பெரியவங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா காரசாரமாக செய்யலாம். அதெல்லாம் நம்ம விருப்பம். இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்து விட்டுறலாங்க. அந்த முந்திரி பருப்பெல்லாம் நல்லா வறுப்பட்டு செவந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துடலாங்க. நல்லா இந்த கேரட் சாதத்தில் இந்த தேங்காயும் சேரும்போது நல்லாயிருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்தாச்சு. இது நல்ல ஒரு ஸ்பைசி ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மசாலா பொடியெல்லாம் ஆயிலில் 1 நிமிஷம் வறுபடட்டும். இப்போ இதில் நம்ம துருவி ரெடியாக வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 3-4 நிமிஷம் பொறுமையாக வதக்கி விடுங்க. கேரட்டுக்கு தண்ணியெல்லாம் விட்டு வேக வைக்க வேண்டாம். இந்த ஆயிலே நல்லா சுருங்கி வதங்கிடணும், அதுலேயே வெந்துடணும். ஸோ ஒரு 3-4 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்ல கேரட் வதங்கியே வெந்துருச்சு. இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற உதிரி உதிரியான சாதத்தை சேர்த்து விட்டு கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதான், எல்லாமே நல்லா ஈவனாக கலந்தாச்சு. இப்போ ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையை தூவி விட்டுடலாம். இது கூட ஒரு பாதி எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சின்ன புளிப்பு இந்த கேரட் சாதத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். இந்த கேரட் சாதத்தில் நல்ல நட்ஸு சேர்த்துருக்குறோம், கூடவே நல்ல மசாலா பொடியெல்லாம் சேர்த்து வறுத்துருக்குறோங்க. ஸோ நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி இது. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த கேரட் சாதத்தோட எல்லா விதமான பொரியலும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை ஒரு சிம்பிளாக ஒரு சிப்ஸு அப்பளம் வச்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ சிம்பிள் அண்ட் குயிக்காக எதாவது சமைக்கணும்னு யோசிக்கும் போது இந்த கேரட் சாதமெல்லாம் ஒரு நல்ல சாய்ஸு.
ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.